இந்த ஒத்த ப்ரௌனி செய்கிறதுக்காக தான் இந்த ரூமை இப்படி ஆக்கி வச்சுருக்கேன். இப்படி இருந்த ரூமை தான் இப்படி ஆக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பெட்டை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பெட்ஷீட் எல்லாமே மடித்து வச்சது. அதுக்கப்புறம் பெட் கவர், பில்லோ கவர் எல்லாமே மாற்றிடலாம் அப்படின்னு அதுவும் மாற்றிட்டு, இதுக்கு பின்னாடியே ஒரு ஷெல்ஃப் இருக்கும். அதில் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் எல்லாமே அடுக்கி முடிச்சுட்டு, அதுக்கு அடுத்த ரேக்கில் வந்து பேக்கிங்கோட நோட்ஸு இதெல்லாமே எழுதி வச்சுருப்பேன். நோட்ஸு, புக்ஸ் எல்லாமே தனியாக வச்சுட்டு, அதுக்கு அடுத்த ரேக்கில் வந்து பேக்கிங்கோட திங்ஸ் இருக்கும். ஃபாண்டன்ட், கலர்ஸு, கப்ஸு அதுவும் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சுட்டா இந்த செல்ஃப் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுது. அதுக்கப்புறமா வந்து பெட்டோட கவர் எல்லாம் மாற்றிடலான்னு பில்லோ கவரும் மாற்றிட்டு அண்ட் பெட் ஸ்ப்ரெட்டும் விரிச்சிட்டேன். பெட்டு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த ரூமில் தான் ப்ரௌனிக்கு வந்து ஃபோட்டோஷூட் இன்ஸ்டாகிராமுக்காக எடுப்பேன். ஸோ அதனால் அதுக்கு கீழே இருக்க இதில் டின்ஸு இதெல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறமா கூட்டி தொடச்சோம்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனிஸ் வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.